ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயருங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கு என்னோட விஷஸ்ங்க. அண்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி நியூ இயர். இன்றைக்கி என்னோட லைஃப் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து என்னோட ஹாப்பினஸ் ஆகட்டும், என்னோட சேட் ஆகட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அண்ட் என்னோட ஹாப்பி என்ன அப்படின்னா, புது வருஷம் தொடங்கிடுச்சு. இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது, என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. அண்டு என்னோட ஃபஸ்ட்டு நாள் வந்து ஓகேங்க, ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சேடுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ஜாலியாக ஓரளவுக்கு ஃபன்னாகவும் போச்சு, கொஞ்சம் சேடாகவும் இருந்துச்சு. இதில் என்ன ஃபன் அப்படின்னா, ஃபேமிலியாக வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் சேட் என்ன அப்படின்னா, மகிழுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவன் சைடு வந்து கொஞ்சம் சேடுங்க. எனக்கு கொஞ்சம் அவன் கொஞ்சம் டல்லானது கொஞ்சம் எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. மற்றபடி இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் வந்து முடிக்க போகிறோம். அது என்னோடய ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், என்னோட சேடாக இருக்கட்டும், அதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். வருஷத்தோட முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது வந்து முதல்ல நான் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே பிள்ளைங்கள்லாம் குளிப்பாட்டிட்டு என்னுடைய குட்டி ஏஞ்சலையும் கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போய் சாமியை வந்து ஃபஸ்ட்டு கும்பிட்டாச்சுங்க. அடுத்தது வந்து என்னென்னா, வாட்ரு பலூனில் வந்து வாட்டரை நிரப்பி நாங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் விளாண்டோன்னு. இப்போ அதே வாட்ரு பலூனை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் அதில் வந்து பலூன் மாதிரி ஊதி அதை வந்து ஒரு சின்ன டாஸ்க்குங்க, அதை வச்சு விளாண்டோம். அது என்ன டாஸ்க்கு அப்படின்னா, சுஜியை வந்து இந்த பலூனை வந்து உட்காந்தே வந்து உடைக்கணும். இதுதான் வந்து டாஸ்க்கு. அதை வந்து சுஜி வந்து உண்மையாலுமே எல்லா பலூனுமே உட்கார வச்சு உடைச்சா. அதில் அவள் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தாள். அது மாதிரி இவ வந்து உட்காந்து உடைச்சா, மகிழ் வந்து கையிலேயே உடைச்சான். அதை நான் வந்து இவளை மட்டும்தான் கவர் பண்ணேன். ஸோ அதனால் அவள் வந்து உட்காந்து உடைச்சது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவளுக்கு அது உண்மையாலுமே ஜாலியாக இருந்துச்சுங்க, நல்லா. அடுத்தது வந்து ஈவினிங் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுங்க. சுஜிக்கு வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுன்னா ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் வந்து ஈவினிங் வந்து அவங்க மேடம் வந்து இருக்கிற செடிங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே ஹவுஸ்னரோட செடிங்க. அது எல்லாத்துக்கும் வந்து மேடம் வந்து தண்ணி ஊற்றுனாங்க. அதுவுமே வந்து ஜாலியாக அவங்க பிசாட்டி என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. இது நைட் டைமுங்க. அவங்க வந்து அக்காவும் தம்பியும் நல்லாவே வந்து ஜாலியாகவே விளாண்டாங்க. நானும் வந்து மகிழுக்கு கொஞ்சம் 2 நாளாக உடம்பு சரியில்லைங்கிறனால 2 பேரும் வந்து ஒழுங்காகவே விளாடலை. ஸோ வந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால நானும் விளாட விட்டேங்க. கொஞ்சம் நல்லா ஜாலியாக அக்காவுக்கும் தம்பிக்கு இருக்க பாசம் வந்து நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன ஹாப்பினஸ் இருந்தது அப்படின்னு. அண்டு என்னென்ன ஹாப்பினஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட சேடை வந்து நான் அதிகமாக சொல்லலைங்க. சேடை சொல்லலைங்கிறது எதனாலனா, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவன் கூடவே வந்து அதிக நேரம் வந்து நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஃபன்னுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவனுக்கு நேற்று இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் தூங்க வச்சுருக்கேன் அவனுக்கு. பாருங்கள் சார் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அவனை கொஞ்சம் தூங்க வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஒரு சின்ன ஹாப்பி மூமெண்ட் எல்லாம் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஹாப்பி மூமெண்ட் எல்லாம் அதைத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ஏதோ ஒன்று என்னோட நியூ இயர் வந்து ஓரளவுக்கு ஒரு லெவலாக ஏதோ ஒன்று போச்சு. உங்களோட நியூ இயர் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டாடா.